பிடி கொழுக்கட்டை பிடிக்கிறோம் அவ்வளோதான். இந்த விரலோடைய அச்சு இதில் பதியணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபெஸ்டிவல் ரெசிபி. ஆமாங்க, உங்கள ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அக்கா கொழுக்கட்டை சிம்பிளா டேஸ்டா எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் 2 விதமான பிரசாதம் செஞ்சு காட்ட போறேன். ஒன்னு பிடி கொழுக்கட்டை, இன்னொன்னு அவல் பிரசாதம். ஈஸியா செய்யணும்னா நீங்க இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். பிடி கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டா வர மாதிரி செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு சில டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி சாஃப்டான பிடி கொழுக்கட்டை கிடைக்கும். எனக்கு ஒரே ஒரு பிரசாதம் போதும், நான் ரொம்ப சிம்பிளா செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க இந்த அவல் பிரசாதம் செய்யலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். ரெண்டுமே எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். உங்க எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆள் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 ரெசிபிக்கும் தேவையான சுக்கு ஏலக்காய் பொடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 15 ஏலக்காய் மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. சின்னதாக இருக்கிறதுனால நான் இது 15 போடுறேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 5 போட்டாலே போதும். சின்னதாக ஒரு பீஸ் சுக்கு எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதுவும் இதுலேயே போட்டுக்கலாம். இந்த சுக்கும் ஏலக்காயும் நல்லா பொடியாக வரணும்னா இதுலேயே 2 டீஸ்பூன் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வாங்க அவல் பிரசாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இதில் 2 டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க. கருப்பெள்ளு போட்டு செய்யுங்க, இந்த பிரசாதம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த எள்ளை நல்லா உப்புற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அதே கடாயிலே ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இதுலேயே 10 பாதாம் பருப்பு போட்டுக்கலாம், 10 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், 2 டீஸ்பூன் திராட்சை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்து அதை நல்லா மெலிசா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இப்போ இதுலேயே போட்டுக்கலாம். தேங்காய் நட்ஸு இதெல்லாம் நம்மளோடைய விருப்பம் தான், கூடி குறைச்சி போட்டுக்கலாம். இது எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ இது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. பாருங்க, லேசாக செவந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுடுங்க. அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 கப் ரெட் கலர் அவல் எடுத்து நான் இப்போ இதில் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட ரெட் கலர் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் கலரில் வேணாலும் இது செய்யலாம். இப்போ இது லேசாக சூடாகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுடுங்க. அதே பேன்லேயே 1 கப் வெல்லம் போடுங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த வெல்லம்லாம் இப்போ நல்லா கரைஞ்சிட்டு நல்லா 2-3 கொதி கொதிக்கணும். பாகு நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சுக்கு ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சேன் இல்லைங்களா, அதை இப்போ இதுலேயே போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்து வச்ச நட்ஸு தேங்காய் அதுவும் இதுலேயே போட்டு நல்லா கலக்கிட்டு இதுலேயே கொஞ்ச நேரம் விடுங்க. பாருங்க, நல்லா கொதி வருது. இப்போ அடுப்பணல் கம்மி பண்ணிடுங்க. இப்போ வறுத்து வச்ச அவளும் போட்டுக்கலாம், வறுத்து வச்ச எள்ளும் போட்டுக்கலாங்க. அடுப்பணல் இப்போ நல்லா மீடியமாக வச்சுட்டு கிளறி கொடுங்க. இந்த பாகெல்லாம் அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இதிலே நீங்கள் இன்னும் அவல் வேணா கூட சேர்த்து போட்டுக்கலாம். நான் தேங்காய் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் நிறைய போட்டு பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரெட் கலர் அவல் சாப்பிட்டிங்கன்னா நல்லா முடி வளரும். என்னடாப்பா இவ புதுசாக சொல்கிறாளேன்னு நினைக்கலாம். நான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக அப்புறம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா என் முடி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கணேஷாவுக்கு அவல் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை மட்டும் வச்சு கூட கும்பிடலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி ஈரப்பதமாக இருக்கணும். அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம அவல் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பிடி கொழுக்கட்டை நம்ம பாவு காய்ச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். பிடி கொழுக்கட்டைக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு 2 டீஸ்பூன் கருப்பெள்ளு போட்டுக்கிட்டேன். இதுவும் வறுத்து எடுத்துக்கலாம். கம்மியான அனலில் வச்சு பொரிக்கணும். பாருங்கள், நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது எடுத்து ஓரமாக ஆற வச்சுடுங்க. பாவு காய்ச்சி செய்கிற பிடி கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 2 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். இந்த கப்பில் 2 கப்பு நம்ம கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கோம்.
அதே சேம் 2 கப் நம்ம வெல்லம் போட்டிருக்கோம். 1 கப் வெல்லத்துக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நம்ம 2 கப் வெல்லம் போட்டிருக்கோம், அப்போ 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு டவுட்டுன்னா அங்கேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வெல்லத்திலே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். நெய்யில் வறுத்துட்டு வேணாலும் போடலாம். இதே மாதிரி நீங்கள் பாவுலையும் போடலாம். ஏன்னா இந்த பாவோட கலந்து வேகும் போதும் அந்த ஸ்வீட் டேஸ்ட் இந்த தேங்காய்க்குள்ளே இறங்கிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையட்டுங்க. இதிலே 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. அப்போ தான் நம்ம மாவு பிசையும் போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் கொழுக்கட்டை வச்சிங்கனாலும் சாஃப்டாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக எண்ணெயோ இல்லை நெய்யோ போடணும். பட் நெய் போடுங்க, நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாங்க. எப்பயுமே ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோமா கொஞ்சம் தூக்கலாக நல்லாயிருக்கும். சுக்கும் ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதுவும் இப்போ இந்த பாகுலே போட்டுக்கலாம். பாருங்க நல்லா கொதி வருது. நம்ம வறுத்து வச்ச எள்ளும் இதிலே போட்டுடலாம். இப்போ இதுவும் ஒரு கலர் கொடுங்க. நீங்கள் மாவு கொட்டினதுக்கப்புறம் எள்ளு போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே கலக்காது. அதனால இந்த தண்ணியிலே வறுத்த எள்ளை போட்டுருங்க. பாருங்க இந்த கப்பில் 2 கப் நான் கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற கொழுக்கட்டை மாவு ஏற்கனவே வறுத்தது. நீங்கள் எடுத்துருக்கிற மாவு வறுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. வறுக்கல்னா லேசாக சூடு பண்ணி வறுத்துட்டு அப்புறமா இப்போ பாகில் போடுங்க. நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சிங்க, வெல்லமும் கரைஞ்சிடுச்சு. அடுப்பணல் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு கையில் கரண்டி ஒரு கையில் மாவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது அப்படியே கட்டியாகிற மாதிரி இருக்கும், ஒன்றும் ஆகாது. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டா கூட பரவாயில்லைங்க. ஆனால் கம்மியாக மட்டும் ஊற்றுனீங்கன்னா அப்படியே கல் மாதிரி இருக்கும் நம்ம கொழுக்கட்டை. இந்த மாவு இதுலேயே நல்லா வெந்துடணும், கட்டி இருக்கக்கூடாது. இப்படி நல்லா உடச்சி விடுங்க. தண்ணி நான் சொன்ன அளவு வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பாத்திரத்தில் இருக்கிற சூடே போதும், இந்த மாவு வெந்துடும். ரொம்ப நம்ம அனல் வச்சு இதே மாதிரியே வதக்கிட்டு இருந்தாலும் இதில் இருக்கிற ஈரத்தெல்லாம் இழுத்துரும். பாருங்க எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டி இல்லாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தண்ணி நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா அங்கங்கே கட்டியாக இருக்கும், இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வராது. இப்போ இந்த மாவு உடனே நம்ம கொழுக்கட்டை பிடிக்க முடியாது, சூடாக இருக்குது. இதை அப்படியே மூடி வச்சிருங்க 5 நிமிஷத்துக்கு. கொஞ்சம் ஆறட்டும். கை பொறுக்கிற அளவுக்கு வந்தவொடனே நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்க இப்போ எவ்வளோ கொலன்னு இருக்குன்னு. இப்போ நீங்கள் உடனே பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டும், பிடிக்கும் வராது. பட் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும். பாருங்க கொழுக்கட்டை மாவு இப்போ ஆறிடுச்சு. 1/2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலேயே அப்படியே தடவுங்க. இந்த மாவை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. கை பொறுக்கிற சூடு தான் இருக்கு. பாருங்க நான் இப்போ எல்லாம் ஒன்று கூடி வச்சுக்கிட்டேன். இனிமே நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். ஒரு பக்கமாக இருந்து எடுத்து பிடிக்க வேண்டியதுதான். பாருங்க பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டேன். தண்ணி கையில் இப்படி தொட்டுக்கிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிப்போம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கிட்டோமா ஒன்றுமே இல்லை, இது ஒரு பெரிய வேலையே இல்லை. இங்கே பாருங்க இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். பிடி கொழுக்கட்டை பிடிக்கிறோம், அவ்வளோதான். இந்த விரலோடைய அச்சு இதில் பதியணும். இங்கே பாருங்க அவ்வளோதான். நான் ஸ்டீம் பண்ணுற பாத்திரத்திலே ஒரு இலை போட்டு அதிலே எல்லாத்தையும் இப்போ பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாமே இதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னா இந்த பிடி கொழுக்கட்டை தாங்க. கொழுக்கட்டை சூப்பராக பிடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒன்று மேலே ஒன்று வைக்காதீங்க, அப்போ உடையும். அதே மாதிரி ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கிட்டு எடுக்கும் போதும் வராது. இதே மாதிரியே அடுக்குங்க. நான் ஸ்டீமரில் இன்றைக்கி அவிக்க போகிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேணாலும் செய்யலாம். நார்மலாக நீங்கள் எதில் வேக வைப்பீங்களோ அதில் வேக வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொழுக்கட்டை ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், அதனால தண்ணி கம்மியாகவே வைங்க. கொழுக்கட்டையும் வச்சாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் வேகட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நான் பிடிச்சிருக்கிறது ரொம்ப சின்ன கொழுக்கட்டை. நீங்கள் பிடிக்கிறது பெருசாக இருந்ததுன்னா இன்னும் 2-3 நிமிஷம் டைம் சேர்த்து வைக்கணும். இப்போ இது மீடியம் அனலில் வைங்க. 5 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், வாசனை சூப்பராக இருக்குங்க.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பராக ஜம்முன்னு நம்ம பிடி கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க கணேஷாவுக்கு வச்சு கும்பிட்டுருவோம். அவல் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கொழுக்கட்டை எடுத்துட்டு வந்துடுறேங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம பிடி கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஷைனிங்காக இருக்கு பாருங்க. அதுக்கு காரணம் நம்ம செஞ்ச மெத்தட். நெய் போட்டோம் இல்லைங்களா, அது அதே மாதிரி நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும் போதும் கொஞ்சமா தண்ணியில் அப்படியே கையில நினைச்சுக்கிட்டு அப்புறம் பிடிக்கணும். அப்பதான் இங்க பாருங்க இந்த ஷேப் கிடைக்கும். நீங்க வீடியோல பார்க்கும் போதும் அழகா இருக்கும், ஆனா நீங்க செய்யும் போது வராது. நீங்க கொழுக்கட்டை பிடிக்கும் போது சும்மா இப்படி அழுத்துனீங்கன்னா கண்டிப்பா இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. கொஞ்சமா கையில தண்ணி தொட்டு நினைச்சிட்டு இப்படி புடிச்சிட்டு நல்லா இந்த விரல் அதுல பதிகிற மாதிரி இப்படி பிரஸ் பண்ணிட்டு அப்புறம் இப்படி விட்டீங்கன்னா இதே மாதிரி கொழுக்கட்டையில விரல் பதிஞ்சிட்டு பார்க்க அப்படியே அழகா இருக்கும். இந்த கொழுக்கட்டை பாத்தீங்கன்னா வில்லேஜ் எல்லாம் நிறைய பேர் செய்வாங்க. நாங்களும் வில்லேஜ்ல சின்ன வயசா இருக்கும் போது இருந்திருக்கோம். அப்ப எங்க அம்மா எங்க பாட்டி அவங்களாம் இதுதான் செஞ்சு தருவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்க கருப்பெள்ளு தான் போடுவாங்க, அதனாலதான் நானும் கருப்பெள்ளு போட்டேன். கருப்பெள்ளு போடும் போதும் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ கண்டிப்பா உங்ககிட்ட கருப்பெள்ளு இருந்தா அதே போடுங்க. பார்க்கவே ரெண்டும் அழகா இருக்கிறது மட்டும் இல்லைங்க, டேஸ்டும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இதுல உங்களுக்கு டவுட் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ எளிமையான ரெசிபி. ஆல்ரெடி நான் சொன்னதுதான். எந்த டைப் அவளா இருந்தாலும் நான் செஞ்ச இதே மெத்தட்லேயே செய்யுங்க. சில கோயிலுக்கெல்லாம் போனால் பிரசாதமாக கொடுப்பாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கொழுக்கட்டை செய்ய முடியலனாலும் டைம் இல்லைனாலும் கண்டிப்பாக அவள் பிரசாதமாவது செய்யுங்க. ரொம்ப ஈஸியானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதில் நட்ஸ்லாம் போட்டிருக்கேன். நட்ஸ் போடுறது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட தேங்காய், வெல்லம், அவல் இது இருந்தாலே போதும். இந்த பிரசாதம் அவ்வளோ சூப்பரா செஞ்சிடலாம். நான் சொன்ன அளவுகளோட இந்த அவல் பிரசாதத்தை ரெடி பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த பிடி கொழுக்கட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி அளவும் வெள்ளம் அளவும் ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கு. ஒன்னே ஒன்று உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க இப்படி இருக்கணும். இந்த பிடி கொழுக்கட்டைக்கும் நான் என்ன அளவுகள் சொன்னனோ அதே அளவுல ஃபாலோ பண்ணி செய்யுங்க. கண்டிப்பா சூப்பரா வரும். கொழுக்கட்டைக்கு மாவு ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கணும். அப்பதான் உள்ள களி மாதிரி இல்லாம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நான் சொன்ன எல்லா டிப்ஸும் ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி சாஃப்டான பொடி கொழுக்கட்டை செய்யுங்க. ஸோ கண்டிப்பா இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி சந்தோஷமா இருங்க. இது சாமிக்கு செஞ்சதுனால நான் சாப்பிட்டு காட்டல, சாதாரணமா செஞ்சிருந்தா கண்டிப்பா நான் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். நீங்க என்ன நம்பி கண்டிப்பா இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க. செய்யறது மட்டும் இல்ல, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல பூர்ண கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் இருக்கு. வேணுங்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் என்னுடைய ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நான் செஞ்சது நீங்க பார்த்துருப்பீங்க. என்னுடைய திறமை இதுல தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க ஆதரவுக்கும் அன்புக்கும் சத்தியமா சொல்றேன் எல்லையே இல்லை. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் எனக்கு தூக்கம் கிடைக்குது. ஏன்னா டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன், எனக்கு டைமே இல்லை. நான் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ பிஸி ஒர்க்லையும் நான் உங்களில் ஒருத்தருக்கு கூட ரிப்ளை பண்ணாம இருந்ததுல உங்க கமெண்ட்டுக்கு. ஸோ நான் எப்பயுமே ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு நினைப்பேன். என்னுடைய ஹார்ட் ஒர்க், என்னுடைய நேர்மை, இது ரெண்டுக்குமே நீங்க கொடுக்குற அன்பு மட்டும்தான் காரணம். இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யறேன்னா அதுக்கு நீங்க கொடுக்குற எனக்கு என்கரேஜ்மெண்ட் தான். மகளேன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை போதும். அவ்வளோ அன்பா பேசுறீங்க. அக்கா, சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களே, இதுக்கெல்லாம் நான் என்னங்க பதில் கொடுக்கறது? அதுக்குரிய பதில் தான் என்னுடைய ரெசிபி. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரியே உங்க அன்பும் ஆதரவும் மட்டும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. இப்போ நிறைய பண்டிகை வருது, பண்டிகை ரெசிபியும் செய்யறேன். ஸோ கண்டிப்பா உங்களை அடுத்த ஒரு நல்ல ஸ்பெஷல் வீடியோல சந்திக்கிறேன். See you, bye bye, love you all.